ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஆக்டர், மூவி டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டராக இருக்கக்கூடிய நம்ம ஹிப்ஹாப் தமிழா அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரோட பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் ஈரோடில் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையமில் தான் பிறந்து வளர்ந்துருக்காரு. அண்ட் இவர் தன்னோட ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே நிறைய கவிதை எழுதியிருக்காரு. இதில் அவருக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அண்ட் இவருக்கு இந்த ரேப் சாங்கில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமயத்தில் இவரோட வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் இசையமைத்த ஜாம் அப்படிங்கிற ஒரு மியூசிக் ஆல்பம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த சாங்கை இவர் கேட்டதுக்கு அப்புறமா தான் இந்த ரேப் சாங்ல இவருக்கு நிறையவே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ இவர் வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைமில் நிறைய சாங்ஸை இவராகவே எழுதி பாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது மாதிரி தான் இவரோட மியூசிக் கெரியர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முதலாக 2005 தான் யூடியூப் அறிமுகமாகுது. அதில் இவர் ஹிப்ஹாப் தமிழா அப்படிங்கிற நேமில் தான் இசையமைக்கிற பாடல்கள் எல்லாமே பதிவு பண்ணிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் ஆர்குட் மூலமாக சென்னையை சேர்ந்த ஜீவா அப்படிங்கிறவர் கூட இவருக்கு நட்பு ஏற்படுது. இவங்க ரெண்டு பேருக்குமே மியூசிக்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யூடியூப்பில் நிறைய மியூசிக் ஆல்பத்தை போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க யூடியூப் டுட்டோரியல் மூலமாக தான் கீபோர்ட் வாசிக்கிறதுக்கும் கற்றுட்டு இருந்திருக்காங்க. இது மாதிரி இவங்க 5 வருஷமாக யூடியூப்பில் நிறைய சாங்ஸை அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா 2011 இவர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மியூசிக்கில் தான் தன்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ண போகிறதா வீட்டை எதிர்த்துட்டு சென்னைக்கு போயிருக்காரு. சென்னைக்கு போனதுக்கு அப்புறமா இவரும் தன்னோட ஃப்ரெண்டான ஜீவாவும் நிறைய காலேஜ் ஃபங்க்ஷன்ஸில் இவங்க ரேப் சாங்ஸை பாடி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான போதிய பணம் பத்தாம இவங்க வீட்டுக்கே திரும்பி வந்திருக்காங்க. அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க திரும்பவும் சென்னைக்கு போயிட்டு MBA படித்து முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா ஆதி அவர்களோட அப்பாவுக்கு இவரோட கெரியரை மியூசிக்கில் கொண்டு போகிறது ஃபஸ்ட்டு சுத்தமாக பிடிக்காம இருந்திருக்கு. ஆனால் இவரோட முயற்சிகளை பார்த்துட்டு இவர் அதுக்கப்புறமா இவருக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தன்னோட ஃபேமிலி சப்போர்ட் மூலமாக இவர் திரும்பவும் 2012 நிறைய ஆல்பம் சாங்ஸை பதிவிட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இது மாதிரி கஷ்டப்பட்டு இருந்த இவருக்கு கிளப்பில் மப்பில் திரியற பொம்பளை அப்படிங்கிற ஒரு சாங் மூலமாக மக்கள் கிட்ட ரொம்பவே பிரபலமாக இவர் தெரிய ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சாங் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் தமிழ் ஹிப்ஹாப் ஆல்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பெருமை இவருக்கு தான் வந்திருக்கு. 2012 ஒரு படத்தில் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் தான். அண்ட் இவர் முதலா நான் அப்படிங்கிற படத்துல தப்பெல்லாம் தப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சாங் மூலமா நம்ம தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமாகிறாரு. அண்ட் இதுக்கப்புறமா இவர் 2013 எதிர்நீச்சல் அப்படிங்கிற படத்துல எதிர் நீச்சல் அடி அப்படிங்கிற ஒரு சாங் பாடியிருக்காரு. அண்ட் வணக்கம் சென்னையில சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு சாங் பாடியிருக்காரு. அண்ட் 2014 கத்தி அப்படிங்கிற படத்துல பக்கம் வந்து அப்படிங்கிற ஒரு சாங் பாடியிருக்காரு. ஸோ இவர் பாடின எல்லா பாடல்களுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பயங்கரமாக ஹிட்டான ஒரு சாங்ஸ் தான். அண்ட் இந்த பாடல்கள் மூலமாக இவருக்கு நிறைய ஃபேன் பேஸை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ சிங்கராக இருந்த இவருக்கு 2015 ஒரு மூவியோட மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இந்த மூவியோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர் சி அவர்கள் தான். அண்ட் இந்த மூவியில் விஷால் அவர்கள் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அதுதான் ஆம்பளை அப்படிங்கிற படம். இந்த படத்துல இருந்து தான் இவர் மியூசிக் டைரக்டராக தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா R ரவிக்குமார் அவர்களோட டைரக்ஷனில் வெளிவந்த இன்று நேற்று நாளை அப்படிங்கிற படத்தில் இவர் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணி இருக்காரு. அண்ட் அதே வருஷத்துல M ராஜா அவர்களோட டைரக்ஷன்ல நம்ம ஜெயம் ரவி மற்றும் அரவிந்த் சுவாமி இவர்களோட நடிப்புல வெளிவந்து பயங்கர ஹிட்டான தனி ஒருவன் அப்படிங்கிற படத்துல இவர் மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மூவில வரக்கூடிய எல்லா சாங்ஸுமே வேற லெவலில் சூப்பரா இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறமா இவர் என்னென்ன படங்கள்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். 2017 ஒரு மூவியில் இவர் ஃபர்ஸ்ட் டைமாக ஆக்ட் பண்ணி அண்ட் அந்த மூவியை இவரே டைரக்டும் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மூவியோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் சி அவர்களும் குஷ்பு அவர்களும் தான். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரும் நம்ம ஹிப்ஹாப் தமிழா அவர்களே தான். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் காமெடி ட்ராமா மூவி. அண்ட் இந்த மூவியில் ஆத்மிகா அப்படிங்கிறவங்க ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நடித்த ஃபர்ஸ்ட் படம் இதுதான். அண்ட் இந்த படத்தில் இவங்க மட்டும் இல்லாமல் RJ விக்னேஷ்காந்த், விஜயலட்சுமி இவங்கெல்லாம் சப்போர்ட்டிங் ரோலில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹிப்ஹாப் தமிழா அவர்களோட வாழ்க்கையை தான் இந்த படத்தில் அப்படியே படமாக எடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய பாசிட்டிவான ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸும் வேற லெவலில் சூப்பராகவே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் நடித்து டைரக்ட் பண்ண படமே வேற லெவலில் பயங்கரமாக ஹிட் ஆகியிருக்கு. அதுதான் மீசைய முறுக்கு அப்படிங்கிற படம். அண்ட் 2019 ஒரு மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டான மூவி. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திபன் தேசிங்கு அப்படிங்கிறவங்க தான். இந்த படத்தையும் நம்ம சுந்தர் சி மற்றும் குஷ்பு இவங்க ரெண்டு பேரும் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் ஹரிஷ் உத்தமன், கருப்பழனியப்பன், RJ விக்னேஷ்காந்த், பாண்டியராஜன், கௌசல்யா இது மாதிரி நிறைய பேர் சப்போர்ட்டிங் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க.
அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரும் நம்ம ஹிப்ஹாப் தமிழா அவர்களே தான். இந்த படம் மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. ஆனாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் நல்லாவே கலெக்ஷன் பண்ண ஒரு படமாக இருந்திருக்கு. அதுதான் நட்பே துணை அப்படிங்கிற படம். அண்ட் 2020 இவர் இன்னொரு மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ராமா மூவி. அண்ட் இந்த மூவியோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணா அப்படிங்கிறவங்க தான். அண்ட் இந்த மூவியுமே நம்ம சுந்தர்சி அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் ஐஸ்வர்யா மேனன், KS ரவிக்குமார் இவங்கெல்லாம் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படமும் பார்த்தீங்கன்னா நிறைய மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. இதில் ஆதி அவர்களோட ஆக்டிங் வேற லெவலில் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத பாசிட்டிவ் ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் சிரித்தாள் அப்படிங்கிற படம். அண்ட் 2021 ஒரு மூவியை டைரக்ட் பண்ணி அதில் ஹீரோவாக ஆக்டும் பண்ணியிருக்காரு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் காமெடி ட்ராமா மூவி தான். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப்ஹாப் தமிழா அவர்களே தான். ஸோ இதுதான் ஹிப்ஹாப் தமிழா அவர்கள் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆக்டும் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மூவியில் பிராங்க் ஸ்டார் ராகுல், மாதுரி ஜெயின் இவங்கெல்லாம் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படமும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. இந்த படத்தோட காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படம் 9 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுதான் இவரோட செகண்ட் டைரக்ஷன் மூவியான சிவகுமாரின் சபதம் அப்படிங்கிற படம். அண்ட் 2022 ஒரு மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ராமா மூவி. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் ராம் அப்படிங்கிறவங்க தான். அண்ட் இந்த படத்தில் நெப்போலியன், காஷ்மீரா பர்தேசி, ஷிவானி ராஜசேகர் இவங்களாம் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹிப்ஹாப் தமிழ் அவர்கள் இந்த படத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக டூயல் ரோலில் ஆக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் விட நிறைய நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் கிடச்சிருக்கு. அதாவது இந்த படம் பார்க்குறதுக்கு உத்தம புத்திரன் அப்படிங்கிற படத்தை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ரைட்டிங் சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் அன்பறிவு அப்படிங்கிற படம். அண்ட் 2023 இன்னொரு மூவியில் இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ மூவி. அண்ட் இந்த மூவியை RK சரவணன் அப்படிங்கிறவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் TJ தியாகராஜன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வினய் ராய், அதிரா ராஜ் இவங்க 2 பேரும் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஆக்ட் பண்ண டைரக்ட் பண்ண எல்லா படத்துலையுமே இவர் தான் மியூசிக் டைரக்டராக இருந்திருக்காரு. ஸோ இந்த படத்துலையும் இவர் தான் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு அப்படிங்கிறத பாசிட்டிவ் ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சோஷியல் ப்ராப்ளமை அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த படம் மூலமாக அப்படிங்கிறத பாசிட்டிவ் ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. அதுதான் வீரன் அப்படிங்கிற படம். அண்ட் 2024 ஒரு மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. அண்ட் இந்த மூவியோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் வேணுகோபாலன் அப்படிங்கிறவங்க. அண்ட் இஷாரி K கணேஷ் அப்படிங்கிறவங்க இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் காஷ்மீரா பர்தேசி, அனிகா சுரேந்திரன் இவங்க 2 பேரும் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படமும் பார்த்தீங்கன்னா நிறைய மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. அண்ட் 12 கோடி வரைக்கும் இந்த மூவி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுதான் PT சார் அப்படிங்கிற படம். அண்ட் லாஸ்ட்டாக இவர் இன்னொரு மூவியை ஆக்ட் பண்ணி அந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை இவர் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் நாசர், நட்டி சுப்ரமணியம், அனங்கா இவங்கெல்லாம் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படமும் பார்த்தீங்கன்னா நிறைய மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. இந்த படம் மக்களுக்கு ஒரு சூப்பரான என்டர்டெயின் மூவியாக இருக்கும் அப்படிங்கிறத பாசிட்டிவ் ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் இவரோட லாஸ்ட் மூவியான கடைசி உலக போர் அப்படிங்கிற படம். ஸோ அவ்வளோதாங்க. யூடியூப்பில் ஒரு மியூசிக் ஆல்பம் போட்டு தன்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண இவர் தன்னோட விடாமுயற்சியின் காரணமாக ஒரு மியூசிக் டைரக்டராக, மூவி டைரக்டராக, ப்ரொடியூசராக தன்னோட வாழ்க்கையில் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காரு. ஸோ நம்ம ஹிப்ஹாப் தமிழா அவர்கள் ஆக்ட் பண்ண, டைரக்ட் பண்ண எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.